மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓய்வு பெறும் பிளாரன்ஸ் ஆசிரியை பற்றி பேச வந்துள்ளேன். சுற்றி சுழலும் உலகின் சூட்சமம் கண்டறிய நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடித்த என் ஆசிரியரே, உங்கள் பணி நிறைவு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமை அடைகிறேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி, ஆத்மார்த்தமான பணி. இத்தகைய பணியினை நேர்மை, விடாமுயற்சி, தொழில் பற்று மிக்க செய்தவர்தான் எங்கள் ஆசிரியர் அவர்கள். நீங்கள் அதிகம் நேரம் பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் மட்டுமல்ல, இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவியரும் கேட்ட பொழுது நீங்கள் அதிகம் நேரம் பேசி பார்த்ததே இல்லை என்பதுதான். அதனால்தான் என்னவோ நீங்கள் நடத்திய பாடம் எங்களுக்கு புரிவதற்கு அதிகம் நேரம் எடுத்ததே இல்லை. அன்றன்றைக்கு உள்ள பாடங்களையும் படிக்க வைப்பதில் வல்லவர் நீங்கள். எத்தனையோ விடைத்தாள்கள் திருத்திய உங்களது விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை. அதற்கு சான்றாவது நீங்கள் வகுப்பில் நுழையும் போது உங்கள் கைகளில் படிந்த நீல சிவப்பு கரையும், வகுப்பு முடியும் போது உங்கள் கைகளில் படிந்த வெள்ளை கரையுமே இதற்கு சான்றாகும். ஆசான் வரைந்த வண்ண கோலங்களே மாணவ மாணவிகள், நீங்கள் வரைந்த வண்ண கோலங்கள் எத்தனை எத்தனை! ஏனியாய் நின்று ஏற்றம் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர்களே. தேர்வெழுதும் போது நீங்கள் கொடுத்த காகிதங்கள், வகுப்பறையில் நீங்கள் பேசிய ஊக்கமொழிகள், நடை, உடை, பாவனை என எல்லாம் எங்கள் பள்ளி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகளை. 2005ஆம் ஆண்டு உங்கள் கல்வி பணி பள்ளியில் தொடர்ந்தாலும் 2025ஆம் ஆண்டு பணி நிறைவு வருடத்திலாவது உங்களிடம் கல்வி பயின்றுள்ளேன் என்று நினைத்து பெருமையடைகிறேன். இத்தனை ஆண்டு காலம் கல்வி பணி செய்த என் ஆசிரியர் இனியாவது ஓய்வெடுக்கட்டும் என்று நினைத்தாலும் எனக்குள் ஒரு சுயநலம். இன்னும் ஓராண்டு காலம் மட்டும் உங்களின் கல்வி பணி தொடர்ந்தால் அடுத்த வருடம் பொது தேர்வு எழுதும் எனக்கு உங்களிடம் கல்வி பயில வாய்ப்பு கிடைத்திருக்குமே என்றுதான். ஓயாத கடலுக்கு ஓய்வேது, கையிலே சிக்காத காற்றுக்கு ஓய்வேது. இயற்கைக்கு ஓய்வென்றால் எவ்வளவு ஆச்சரியமோ அதைவிட ஆச்சரியம் உங்களுக்கு ஓய்வென்பது. பாலைவனமாக இருந்து எங்களை விளைநிலமாக மாற்றிய எங்கள் ஆசிரியரே, நீங்கள் பணி நிறைவு பெற்றாலும் உங்கள் பாதத்தை இப்பள்ளியில் அடிக்கடி வைத்து செல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.